மூன்றாவது படிகளுக்குள்ளாய் நான் கடந்து போக விரும்புகிறேன். உபாகமம் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே அங்கு 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிக்கலாம். 13:3 சொல்லுகிறது, அந்த ஸ்தோத்திரம், அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறதை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகளோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சோதித்து அறிகிறார். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. 3வது அன்பில் நிலைத்திருப்பதற்கான 3வது அஸ்திபார கல், 3வது படிகள், 3வது காரியம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மை சோதித்து ஆராய்ந்து அறிந்துதான் அவர் தம்முடைய அன்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. தம்மை நேசிக்கிறவர்களை அவர் சோதிக்கிறார். தகப்பன் தம் பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல நம்மை அவர் சிட்சிக்கிறார். ஏன்னா சோதனை இல்லாமல், புடமிடுதல் இல்லாமல் எது ஒன்று சொலிக்காது. வைரம் தீட்ட தீட்ட தான் ஜொலிக்கும். வெள்ளியும் தங்கமும் தீட்ட தீட்ட இப்போ புடமிட தான் அது சுத்த பொன்னாக மாற ஆரம்பிக்கும். சோதனை இல்லாத எந்த ஒரு பொருளும் அது ஜெயிப்பது இல்லை. ஒரு மருந்து கண்டுபிடிச்சா கூட அது ஒரு எலிகளுக்கு கொடுத்து பார்த்து அது சக்ஸஸ் ஆனதான் மனுஷனுக்கு கொண்டு வராங்க. எந்த ஒரு எலக்ட்ரானிக்கல் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் சோதனை ஓட்டம் என்று ஒன்று இல்லாமல் அது பப்ளிக் சேல்ஸுக்கு கொண்டு வருவது இல்லை. சோதிக்காத எந்த ஒரு பொருளும் அது ஸ்தோத்திரம் ஸ்திரத்தன்மை நிற்பதும் இல்லை. ஒருவன் ஒரு காரியத்தை, ஒரு காரோ ஒரு பைக்கோ எது ஒன்றாலும் முதல்ல சோதனை பார்த்து விட்டு அது சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் அது வெளியே விலைக்கு வரும். கவனிங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் அன்பை ருசிக்கிற நாம அந்த அன்பில் நிலைத்திருக்கிறோமா, முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறோமா அல்லது சுயநலமாக அன்பு கூறுகிறோமா என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நம்மை சோதித்து ஆராய்ந்து தான் நம்மளை அறிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தோடு வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:12 இங்கு சொல்லப்படுகிறது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் வருகிற தம்மை விசுவாசிக்கிறவர்கள் சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனையும் பிரச்சனைகளையும் கண்டு மனமடைஞ்சு போகக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, ஆண்டு மேலே இருக்கிற நம்பிக்கை விட்டுவிடக்கூடாது. நாம் ஆண்டு மேல் நமக்கு வைத்திருக்கிற இந்த பரீட்சை நாட்களில் நம்ம பொறுமையோடு, சாந்தத்தோடு, நிதானத்தோடு நம்ம வாழ்க்கை வாழணும். நம்பிக்கை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் காத்திருக்க சொன்னால் காத்திருக்கணும். ஒரு வேளை வருகிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்றால் நம்ம பொறுமையோடு அந்த நாட்களும் வருஷங்களும் வருகிற வரைக்கும் காத்திருக்கணும். அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டவன் வாழ்க்கையில் இழந்த இழப்புகள் ஏராளம். சிந்தித்து செயல்பட்டு நிதானமாக ஒரு காரியத்தை யோசிக்காமல் எடுத்த முடிவு ஒரு சில வாழ்க்கையில் பாதாளத்தில் கொண்டு விடப்பட்டு இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி இப்படியாய் ஒருத்தருக்கு சொன்னார், நீயாய் விரும்பி போனால் அது உனக்கு குத்துற விளக்கா இருக்கும். ஆண்டு சித்தத்தின்படி உன் வாழ்க்கையை நீ செய்வே என்றால் அது உனக்கு அது நல்ல ஒரு குத்து விளக்கா இருக்கும் என்று அவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொன்னார். சித்தமில்லாத எந்த ஒரு காரியத்தை செஞ்சால் அது நித்தமும் நம்மை குத்தி கொண்டே இருக்கிறோம் சாகிற வரைக்கும். ஆனால் தேவ சித்தத்தின்படி ஒரு காரியத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து, தேவ சித்தத்தின்படி ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா யோசித்து, தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி இந்த காரியத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்வீங்கன்னா அது என்றைக்கும் அது வீட்டில் வெளிச்சத்தை கொடுக்குற ஒரு கலங்கரை விளக்கத்தை போல் அந்த விளக்கு இருக்கும். ஆமீன் சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளை, தேவன் நம்மை சிட்சிக்கிறாங்கன்னா சோர்ந்து போகக்கூடாது. அவர்களுக்கு ஏற்ற சோதனை வரும். எல்லாருக்கும், எனக்கும் சோதனை சொல்லுவாங்க, உனக்கும் சோதனையான்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் உண்டு. ஏன்னா நம்ம தீட்டப்பட்டால் தான் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. ஆதாமுக்கு வைத்த சோதனையில் அவன் தோத்துட்டான். கீழ்ப்படியாமைங்கிற பாவத்தினால் விழுந்து போயிட்டான். தம்மை விசுவாசிக்கிற சகலம் நன்மைக்கு ஏதுவாக தான் ஆண்டு நடத்திட்டு இருக்கிறாரு. பலகீனமாக சோர்ந்து போகாதீங்க, ஆண்டு கைவிட மாட்டார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆமீன் சொல்லுவோமா? அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா? இல்லையோ? அந்த பிள்ளை நம்ம சாகிற மாதிரி அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இதுக்கு மேலே தாங்காது நமக்கு தெரியும். நம்ம கையின் வேகத்தை கிட்ட போகும்போது குறைப்போம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் நம்மை சோதித்தாலும் புடமிட்டாலும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவுதான் நமக்கு பரீட்சைகள் வந்தாலும் நம்மால் தாங்க முடியாதுக்கு எல்லைக்கு தாண்டி ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைப்போம், நம்ம கண்ணீர் விடும் பொழுதும்
நம்ம வேதனைப்படும் பொழுதும் நம்ம துக்கப்படும் பொழுதும் நினைப்போம், ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, நம்ம வாழ்க்கையே இப்படி ஆயிற்றே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒன்று அறிந்து கொள்ளுங்க, எது நடந்தாலும் அது நன்மைக்கே. சோர்ந்து போகாதிருங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாள் நம்ம கைவிட மாட்டார். நம்ம வாழ்க்கையில் வருகிற சோதனை நன்மைக்கு ஏதுவாக தான் வருது, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 4வது கற்களுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். அங்கு 9வது வசனத்தை, ரோமர் 12:9வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது சொல்லப்படுகிறது, அங்கு உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அன்பின் படிகளிலே முதல் படி முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசிக்கணும், 2வது பிறரை நேசிக்கணும், 3வது ஆண்டவர் நேசிக்கிற சோதிக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அந்த 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 அஸ்திபார கல்லு தான் ஸ்தோத்திரம், ஆண்டருக்கு ஸ்தோத்திரம், தேவ அன்பில் நம்ம நிலைத்திருக்க பண்ணும். ஏன்னா ஆண்டு சொல்லார், என் அன்பிலே நிலைத்திருங்கள். கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் அன்பில் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதத்தில் அநேக ஆண்டவர் நமக்கு வேதத்தில் வழிகளை சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒரு முக்கியமான சில 7 படிகளை தான் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்போது அவருடைய அன்பு, நல்ல கவனிங்க, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? மாயமானமான அன்பு இருக்கக்கூடாது. தீமையை வெறுத்து நன்மை பற்றி கொண்டு இருக்கத்தக்கதாக நம்முடைய அன்பில் உண்மை இருக்கணும், சுயநலம் இருக்கக்கூடாது. சும்மா ஒரு தேவைக்கு மாத்திரம் சிரித்து பேசுகிறது, ஒரு தேவைக்கு மாத்திரம் அன்பு கொடுக்குற மாதிரி அங்கே வெளிப்பூச்சி எப்படி இந்த போலி தங்கம் விற்கிறவங்க என்ன செய்வாங்க, மேலே மாத்திரம் முலாம் பூசிட்டு என்ன செய்வாங்க, விற்றுட்டு போயிடுவாங்க. கடைசியில் நம்ம விற்கணும்னு போகும்போது தான் சுரண்டி பார்க்கும் சொல்லலாம், இது முற்றிலும் செம்பு, உங்களை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லும் பொழுது தான் இருதயம் வலிக்கும். பட்ட பாடு, பட்ட கஷ்டம், பட்ட வேதனை எல்லாம் ஒரு நிமிஷத்தில் அத்தனை லட்சம் பணங்களும் அங்கு ஒன்றுமில்லாமல் போகும் பொழுது இருதயம் வெடித்ததை போல இருக்கும். இப்படி எத்தனை அன்பை கொடுத்துட்டு ஏங்கி தவிக்கிற இருதயம் இருக்குது தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனை பேர் நம்பி அன்பை கொடுத்துட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க தெரியுமா? கடந்த சில நாளுக்கு முன்னாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சில காரியங்களை பேசும் பொழுது அங்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு அன்பை குறித்து சொல்லும் பொழுது அங்கு காதல் என்று சொல்லப்படுற இடத்துல கள்ள காதல் என்று ஒரு வார்த்தையை சொல்லி அவர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கு நிறைய காரியங்களை சொல்லிகிட்டு இருந்தார். ஒரு கல்யாணமாகாத ஒரு வாலிப பையன் கூட அங்கு என்ன அப்படின்னா, ஒரு திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு 45 வயசுன்னு மேலே இருக்கிற ஒரு பெண்ணோட காதல் பண்ணி ஓடி போகிறானாம். பாருங்க, இந்த அன்பு, உலக அன்பு எந்த அவமானத்தையும் தாங்கிக் கொள்ள ரெடியாக இருக்குது, எந்த நிந்தையும் தாங்கிக் கொள்ள ரெடியாக இருக்குது. அப்போது இன்றைய உலகத்தில் பாருங்கள், நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா மாயமற்றதாக இருக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ அன்பு தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு இருக்குமா? நீ ஆண்டவரை நேசிக்கிற அன்பில் மாயம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு உபவாசம் இருந்து அழுது செவிட்டை முற்றி என்னை மன்னிங்கன்னு அழுதுட்டு ஆண்டும் நம்மை நம்பி மன்னிச்சு சமாதானத்தை கொடுத்துருவாரு, அதிலிருந்து விடுதலை கொடுத்துருவாரு. அடுத்த 6 மாதம் 3 மாதம் கழித்து மறுபடியும் அந்த பாவத்தில் சேட்டில் போய் விழுந்து கிடக்கும் போது எந்த முகத்தை வச்சுட்டு ஆண்டு போய் முன்னாடி நிற்போம்? உண்மையாக நேசிக்கிறவங்க ஆண்டுக்கு முன்னாடி போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு முதல்ல வெட்கப்படுவாங்க. உன் அன்பில் மாயம் இருக்கக்கூடாது, உண்மை இருக்கணும். உன் அன்பில் நேர்மை இருக்கணும், உன் அன்பில் உத்தமம் இருக்கணும், உன் அன்பில் வைராக்கியம் இருக்கணும், உன் அன்பில் பாவம் இருக்கக்கூடாது. உன் அன்பில் உன் சுய அன்புக்காக மற்றவருடைய வாழ்க்கையை பாழாக்கக்கூடாது, மற்ற வாழ்க்கையை நரகத்தில் தள்ளக்கூடாது. அந்த ஆண்டு சொல்ல, பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு என் ஜனங்களோ உதட்டில் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ என்னை விட்டு எப்படி இருக்குது என்றால் தூரமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறார், துக்கப்படுகிறார். ஸ்தோத்திரம், கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் துக்கப்படுகிறார். அவருடைய அன்பு நம்மகிட்ட எதிர்பார்க்குற அன்பு மாயமான அன்பு இருக்கக்கூடாது. நமக்கு தெரியாதா, தாயின் கருவில் உருவாக முன்ன பிடச்சிலிருந்து இன்னைய வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு தெரியாதா நம்ம இருதயம் எப்படிப்பட்டது, நம்ம எதை யோசிக்கிறோம், எதை சிந்திக்கிறோம், எதை புத்தியாக நம்ம யோசித்து மற்றவங்க இடத்துல எப்படி நம்ம நடிக்கிறோம் என்பதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீ அவர்கிட்டே போய் உன் மாயமானத்தை காமிக்காதீங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா,
அங்கே சொல்லப்படுற அர்த்தம் என்ன தெரியுமா? உன் அன்பு மற்றவங்களுக்கு மாயமான அன்பை கொடுக்கக்கூடாது. அதைத்தான் கர்த்தர் சொல்ல வருகிறார். அல்லேலூயா. நீ கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிக்கிறேன்னா நீ மற்றவங்களையும் முழு இருதயத்தோடு, மற்றவங்களையும் தேவன் விரும்புகிற அடுத்த 2வது இடமாக அந்த அன்பை கொடுக்கணும். அந்த தேவ அன்பு உனக்குள்ளே இருக்கும் என்றால் நீ முழு இதயத்தோடு கர்த்தரை நேசிப்பேனா நீ மற்றவங்க நேசிக்கிறதுல மாயமானம் இருக்காது, அதில் சுயநலம் இருக்காது, அதில் தன்னலமும் இருக்காது. உண்மையான அன்பு உள்ளதை கொடுக்கும். ஆமேன்னு சொல்லுவோமா? அன்பு வேதத்தில் கொரிந்தியர் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். அந்த அன்பு சகலத்தையும் மன்னிக்கும், சகலத்தையும் பொறுக்கும். அந்த அன்பு ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்படுது அன்பு எனக்கு இராவிட்டால் நான் வெண்கலம் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போல இருப்பேன் அப்படிங்கிறான். தெய்வ பிள்ளைகளை, நீ கொடுத்தா உண்மையான அன்பு கொடு, இல்லைன்னா அதை விட கொடுக்காமல் இருக்கிறதே. உன்னை நம்பி அன்பு செலுத்துகிற, உன்னை எதிர்பார்க்குற அன்பை எதிர்பார்க்குறவங்க வேதனைப்பட்டு கலங்கி வாழ்நாளெல்லாம் வேதனைப்பட்டு கண்ணீரோடு வாழ்வதை விட ஒன்று கொடுத்தா உண்மையான அன்பை கொடு. அதில் ஒரு சுயநலம் வேண்டாம், அதில் உலக அன்பு வேண்டாம், அதில் உலக விருப்பம் வேண்டாம், உலக ஆசை வேண்டாம். தெய்வ அன்பை மட்டும் ஒருத்தருக்கு கொடுங்க. முதல் இடம் கர்த்தருக்கு. ஒரு மனைவிக்கு ஒரு முதல் இடம் கர்த்தருக்கும், 2வது இடம் அவங்க கணவனுக்கு இருக்கணும். 3வது அதற்கு அடுத்தபடி ஒரு கணவனுக்கும் முதலிடம் ஆண்டவருக்கும், 2வது மனைவிக்கும், அங்கு அதற்கு பின்பு தான் பிள்ளைக்கும் கொடுக்கணும். இதுதான் வேதத்தினுடைய அன்பினுடைய படிகள். உன் இருதயத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யாருக்கு அன்பு கொடுத்தாலும் மாய அன்பு கொடுத்தேன்னா உங்களை பார்க்கிற கர்த்தர், உன் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் என் அன்பை வச்சுக்கிட்டு என் பக்தின் வேஷத்தை தரித்து கொண்டு நீ இப்படி மாயமான அன்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டு பார்க்குற நம்மை பார்த்து துக்கப்படுவார். அல்லேலூயா. சத்தம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. உண்மையான அன்பை கொடுங்க. ஸ்தோத்திரம். நம்ம போக வேண்டிய அஸ்திபார அன்பின் கற்களில் 5வது கற்கள் சங்கீத புஸ்தகத்தை நம்ம வேகமாக எடுத்துக்கொள்வோம் என்றால் 97ஆம் சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொண்டு அங்கே 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரில் அன்பு கூறுறீங்கன்னா தீமையை வெறுத்துருங்க. அதுதான் நீங்கள் கர்த்தரை நேசிக்கிற நேசிப்பு. நீ ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா தீமையை வெறுக்கணும். தீமையான காரியத்தை, தேவன் விரும்பாத காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் தீமையை விட்டு விலகி போனாதான் தீமை உன்னை அணுகாது. நீ பிறருக்கு தீமை செய்யக்கூடாது. பிறருக்கு முடிஞ்சால் நன்மை செய்யுங்க, இல்லைன்னா செய்யாமல் இருக்கிறது எவ்வளவோ உத்தமம். யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க, யாருக்கும் தீமையான காரியத்தை செய்யாதீங்க, யாரும் மன வேதனைப்படி வார்த்தைகளை பேசாதீங்க, யாரும் காயப்படும்படி உங்களுடைய வார்த்தைகளை பேசாதீங்க. தீமையை வெறுத்து விடுங்கள். நீ கர்த்தர், அங்கே வேதம் சொல்ல, நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே, நீங்கள் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறீங்கன்னா நீங்கள் தீமை விட்டு விலகிறதா நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரம் அன்பிலே நிலைத்திருக்கிறீங்க என்று அர்த்தம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீ தேவனை நேசிக்கிற என்பது உண்மையானால், நீ கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்பது என்று உண்மையானால் ஸ்தோத்திரம் நீங்கள் தீமையை வெறுக்கணும். எந்த வகையிலும் மனசில் கூட தீமையை நினைக்காதீங்க. யாருக்கு எந்த வகையில் நீங்கள் துரோகம், உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணாதீங்க. உங்களை தான் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி வாழுகிற குடும்பத்தின் நபர்களுக்குள்ள ஒரு கணவன், மனைவி, தாய், தகப்பன், பிள்ளைகள், குடும்பம், உறவினர்கள், உடன்பிறப்புகளுக்கு ஒரு நாளும் வஞ்சகம் பண்ணாதீங்க. முடிந்தால் நல்ல நன்மை செய்யுங்க. இல்லைன்னா அந்த அன்பை விட்டு நீங்கள் அமைதியாய் போய்விடுது எவ்வளவோ உத்தமம். தீமையை நன்மையினால் வெல்லணும்னு சொல்லி ஆண்டு கற்றுக் கொடுத்துருக்கிறார். உனக்கு தீமை செஞ்சால் நீ அவனுக்கு நன்மை செய். உன் சத்ருவானா அவனுக்கு நீ நன்மை செய். உனக்கு எவ்வளோதான் தீமை செய்யட்டுமே நீ நன்மை செஞ்சிட்ரு. விசாரிக்கிற கர்த்தர் ஒரு நாள் விசாரிப்பார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. ஆண்டோடைய தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் தீமையை வெறுத்து விடுங்கள். நான் 6வது படிகளுக்குள்ளாய் சென்று 7வதை சொல்லி சில கிஃப்டை சொல்லி சில நிமிஷங்களில் கொஞ்ச நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகத்திலே ஸ்தோத்திரம் 5வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிக்கலாம். அங்கு சொல்லப்படுகிறது, கிறிஸ்து நமக்காக
தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை அன்பிலே நிலைத்திருக்கிறீர்கள் என்றால், ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்க விரும்புகிறவர்கள், அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மளிடத்தில் அன்பு கூர்ந்தது போல, ஸ்தோத்திரம், நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அங்கே ஒரு வார்த்தை உதாரணமாக வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆண்டவர். என்ன அப்படின்னா, அதன் மகிமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் கிறிஸ்து நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்தது போல, அதை ஒப்பு கொடுத்து தான், ஜீவனை கொடுத்து தான் நம்ம இடத்துல அன்பு கூறுகிறாரு. அப்படி நம்முடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக, பாவத்துக்குரிய தண்டனை எல்லாம் அவர் சுமந்து கொள்கிறார். அதுதான் அங்கே ஜீவனை கொடுக்குற அர்த்தம். அப்போ நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிப்பதற்கு தான் அவர் ரத்தம் சிந்தி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ அந்த ரத்தத்தில் விளைக்கரை இருக்குது, அந்த ரத்தத்தில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, அந்த ரத்தத்தில் அங்கு அன்பு இருக்கிறது. ரத்தம் என்பது உயிரை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த அன்பை நான் கொடுத்திருக்கிறேன், நீங்களும் அப்படியே அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாவினாலும் அவர் பாவியின் சிநேகிதன் என்று சொல்லி அவர்கள் மேலே கைகளை போட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களை மன்னித்து, எவ்வளோ பெரிய பாவமானாலும் சரி இயேசு மன்னித்து அனைத்து முத்தம் செய்கிறாரே. கவனிக்கிறீங்களா? தேவன் மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. அவரை நேசிக்கிற நாம, அவர் அன்பை ருசிக்கிற நாம, அவர் நமக்காக பாவத்துக்கு தண்டனை சுமந்து கொண்டார் என்று நம்பி விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தை கழுவி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு பாவத்துக்கு தண்டனை நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்படி எத்தனை நன்மை பெற்றிருக்கிற நாம, ஆண்டு நம்மை பார்த்து சொல்கிறாரு, நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அவர் அன்பை சொல்லி, என் அன்பை போல நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை பேர் அவரை அணைச்சிக்கிட்டுதாரு, எவ்வளவு பாவங்களால் மன்னித்து அவர்களை நேசித்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார், தயவை கொடுக்கிறார், இரக்கத்தை கொடுக்கிறாரு, அவர்களுக்கு உலகத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், வானத்தின் ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதம், ஸ்தோத்திரம், மனுஷனுக்குரிய சகல ஆசீர்வாதம், பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதம், இப்படி சகல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஒரு பாவியான மனுஷன், மற்ற மனுஷன் நம்ம வெறுத்தவங்க, பைத்தியக்காரன்னு சொன்ன நம்ம, ஒன்றுக்கு உதவாதன் கழிச்சு போட்ட நம்ம, இவன் ஆகாதவன் என்று புறம்பே தள்ளின மனுஷனாகிய நம்மை கழுவி எடுத்து சுத்தப்படுத்தி அவரோடு வலது பாரச சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறாரே. எத்தனை ஒரு பெரிய அன்பு. அல்லேலூயா. அவர் அன்பை ருசிக்கிற நாம எத்தனை பேர் நம்ம வீட்டை விட்டு விலக்கி போடுறோம், எத்தனை பேர் இருதயத்தை விட்டு துச்சமாக தூக்கி போடுறோம். நம்ம வாழ்க்கையில் நல்ல கவனிங்க, அன்புன்னு என்னன்னு ஒன்று அறிஞ்சிக்கிட்டவன் தன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்வான். தேவையில்லாத எந்த அன்புக்கு இடம் கொடுக்க மாட்டான். கவனிங்க, அங்கே கொரிந்தியர் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், அன்புக்கு அத்தனை அர்த்தத்தையும் ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் அவ்வளவு விளக்கத்தை கொடுக்குறார் அன்பு. அவர் சொல்கிறாரு, நீங்களும் எதில் நடந்து கொள்ளுங்க, அன்பில் என்ன செய்யுங்க, நீங்கள் நடந்து கொள்ளுங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், அங்கு நான் ஒரு சில நிமிடங்களில் அந்த வசனத்தை நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். தேவன் மகிமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அங்கு 4வது வசனத்தில் 1 கொரிந்தியர் 13 அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளதாம், அன்புக்கு பொறாமை கிடையாதான், அன்பு தன்னை புகழாதான், அன்பு இருமாப்பா இராதான், அயோக்கியமானது செய்யாதான், ஒரு நாளும் அயோக்கியமானது செய்யாது, தன் புகழ தற்பொழி ஒரு நாளும் நாடாது, ஒரு நாள் அது கோபம் அடையாதான், அது ஒரு நாள் தீங்கே நினைக்காதான். அங்கு சொல்லப்படுது, அநியாயத்தில் சந்தோஷப்படாதான், அது சத்தியத்தில் சந்தோஷப்படுமா. அது மாத்திரம் இல்லை, அன்புக்கு இன்னும் அடுத்த ஒரு படி தாண்டி ஆண்டு சொல்கிறாரு, சகலத்தையும் அன்பு தாங்குமா. அங்கே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லு, சகலத்தையும் விசுவாசிக்குமா, சகலத்தையும் நம்புமா, சகலத்தையும் சகிக்குமா, அன்பு ஒரு காலும் ஒளிந்து போகாதான். ஆமேன்னு சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நேற்றைய அன்பு இன்னைக்கு இல்லை. நமக்கு எவ்வளவோ அன்பு கொடுத்து ஜீவனை கொடுத்து உழைக்கிற கணவனுக்கு முழு அன்பு கூட கொடுக்க முடியலையே. காண்கிற சகோதரனிடத்திலே அன்பு கொடுக்க முடியலன்னா, நீ காணாத தேவனிடத்தில் நீ அன்பு கொடுக்கன்னு சொன்னால் அது எத்தனை போலி, அது எத்தனை ஸ்தோத்திரம் பக்தியின் வேஷம். அன்பு புரியலையா? அன்பு இன்னும் தெரியலையா? அன்பு ருசிச்சது கிடையாதா?
அன்புக்கு விலை. நமக்கு அன்பு வேணும்னு ஏங்குறோமே, அன்புனே என்னன்னே தெரியாமல் தன்னை புகழணும், தனக்கு எல்லா உதவியும் செய்யணும், தன்னை சொன்னபடியெல்லாம் கேட்கணும், தான் விரும்புகிறபடி வாழணும், அப்படிப்பட்ட மனுஷங்க தான் எனக்கு தேவை நீ நினைக்கிறியே, நீ எவ்வளோ பெரிய ஆபத்தில் மாட்டியிருக்கிறீங்க தெரியுமா? இன்றைக்கி தெய்வ பிள்ளைகள் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? அன்புக்கு ஏங்குற நாம அன்புன்னு என்னன்னே தெரியாமல் காலை விட்டுட்டு கண்டவங்களுக்கெல்லாம் அன்பை கொடுக்குறோம். ஆண்டு சொன்னவங்களுக்கு அன்பு கொடுக்கல. எதில் அன்பு கொடுக்கணுமோ அதில் அன்பு கொடுக்கல. எதில் கொடுக்கக்கூடாதோ அதில் கொடுக்குறோம். எதை நேசிக்கக்கூடாதோ அதையெல்லாம் நேசிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை நான் சொல்லட்டும், அன்பு ஒரு நாள் ஒளிந்து போகாது. இந்த வாசித்த அன்பெல்லாம் உன் கிரியில் இருக்குதா, உன் செயலில் இருக்குதா, உன் மனைவிடத்தில் இருக்குதா, உன் கணவனிடத்தில் இருக்குதா, உன் பிள்ளை இடத்துல இருக்குதா? நேசம் மன்னிக்கும், மன்னித்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஏமாற்றப்பட அந்த அன்பு முழுசும் கர்த்தருக்கு கொடுத்துட்டு அவர் கையில் காரியத்தை கொடுத்துட்டு நீங்கள் எது வேணாலும் செஞ்சுங்க அப்படி அமைதியாக ஒப்பு கொடுத்துட்டு வருஷம் கடந்துட்டுனா, நாட்கள் கடந்துட்டுனா, இயர் முடிஞ்சிட்டுனா, அந்த நேரத்தில் கிடைக்கிற அன்பு போனது தான். அந்த நேரத்தில் வரப்பட்ட வழி தான். எத்தனை பேரை அன்புங்கிற பொருளை ஏமாற்றிட்டுருக்குறோம். எவ்வளோ பேருக்கு நம்ம உண்மையாக கொடுக்க வேண்டிய அன்பை கல்லாக்கிட்டு கொடுக்கக்கூடாதுன்னு கொடுத்துட்ருக்குறோம். நீதிமானாக இருக்கிறோம் நாம் நீதியாக அன்பு செலுத்தணும். ஆமீன் சொல்லுவோமா? எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, ஆண்டவருக்கு மகிமை, அன்பில் நடந்து கொள்ளுங்க. கோபத்தில் நடந்து கொள்ளாதீங்க, அநியாயத்தில் நடந்து கொள்ளாதீங்க, ஸ்தோத்திரம் மாயமானத்தில் நடந்து கொள்ளாதீங்க, பிறர் வெறுக்கும்படி நடந்து கொள்ளாதீங்க, பிறர் நேசிக்கும்படி நடந்து கொள்ளுங்க. ஒருத்தர் உங்களை வேதனைப்படுத்திட்டாங்கிறதுக்காக அவங்கள வெறுக்காதீங்க. ஒருத்தர் உங்களை துன்பப்படுத்திட்டாங்கிறதுக்காக வெறுக்காதீங்க. அது தேவ அன்பு அல்ல. அடுத்த நிமிஷமே ஆண்டவரே என்று ஆண்டுகிட்ட கதறுகிற அன்பு, ஒப்புரவதற்காக ஜெபித்து உபவாசத்தோடு காத்திருக்கிற அன்பு தான் கிறிஸ்துவின் அன்பு. உயர்ந்த அன்பு, விலை மதிக்க முடியாத அன்பு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லும் அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அன்பில் நடந்துக்கோங்க, அநியாயத்தில் நடந்து கொள்ளாதீங்க. உன் அன்பை நீ கொடுக்க வேண்டியவங்களுக்கு ஆண்டு சொன்னபடி கொடு. தேவையில்லாதவர்களுக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை பாழாக்காத, நித்திய ஜீவனை இழந்து போய் விடாதீங்க. கடைசியாக ஸ்தோத்திரம் 7வது அன்பை சொல்லி ஆண்டு கொடுக்குற கிஃப்ட், 2 கிஃப்டை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் எழுதின புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால், அங்கு 13வது அதிகாரத்தில் 35 சொல்லி நான் படிகளை 7 வித கற்களின் படிகளை நான் முடிக்க விரும்புகிறேன். 35 சொல்லுகிறது, பிள்ளைகளே அங்கு ஸ்தோத்திரம், நீங்களும் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. ஆண்டுடைய சீசர்கள் என்கிற பேர் நம்ம வாங்கணும். ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தாதான் நீங்கள் இயேசுவின் சீசன், இயேசுவின் பிள்ளை, இயேசுனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று நம்ம அழைக்கப்பட முடியும். ஒருவரில் ஒருவர் அன்பு தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. வேதம் முடிக்கும் போது எண்டில் என்ன முடிக்கிறார் தெரியுமா? அன்புக்கு எங்கே கொண்டு முடிக்கிறார் தெரியுமா? நான் அந்த வசனங்களை பார்த்து ஆச்சரியப்படுவது உண்டு. தனக்காக நாடாமல் பிறனுக்காக நாடுகிறவன் தான் அன்பின் உச்சத்தில் அடைந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். கிறிஸ்துவின் அன்பிலே வளர்ந்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்ல, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. நம்முடைய அன்பு ஸ்தோத்திரம் பிறருக்காக தன்னை அர்ப்பணித்து வாழுகிற அன்பு தான் உயர்ந்த அன்பு. அதுதான் மக்கள் மனசில் இடம் பிடிக்கிற அன்பு, பிள்ளைகள் மனசில் இடம் பிடிக்கிற அன்பு, கணவன் மனைவி தாய் தகப்பன் இருதயத்தில் இடம் பிடிக்கிற அன்பு. தெய்வ பிள்ளைகளே, உன் அன்பு, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால்தான் சீசர்கள் என்று எனப்பட முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நாம ஸ்தோத்திரம், நான் மறுபடியும் உங்களுக்கு எடுத்து காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கிஃப்டை சொல்லி யோவான் 15 நம்ம திருப்பிக் கொள்வோம் என்றால், அங்கு 10வது வசனத்தை பாருங்கள், நான் வாசிக்கிறேன். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீங்க. கர்த்தருடைய அன்புன்னு என்ன தெரியுமா? 24 மணி நேரம் அவரை துதிக்கிறதுனால,
ஜெபிக்கிறதுனால, உபவாசம் இருக்கிறதுனால, அவர் பணியெல்லாம் செஞ்சுறதுனால நம்ம ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறோம் என்பது அர்த்தமல்ல. கர்த்தருடைய கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் வசனத்தின்படி யார் நடக்கிறாங்களோ அவர்கள்தான் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறாங்களா? ஆமேன்னு சொல்லுவோமா? அதான் பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. துன்பங்களோ, துயரங்களோ, கஷ்டங்களோ, வேதனைகளோ, பசியோ, பட்டினியோ எதுவானாலும் என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறான்னா, கிறிஸ்துவின் அன்பு அவனை நெருக்கி ஏவுகிறபடினால்தான் தன்னை இரத்த சாட்சியாக மறிப்பதற்கும், அடிப்பதற்கும், அவமானப்படுவதற்கும், நிந்தைப்படுவதற்கும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்தான் பவுல். அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிறிஸ்துவின் அன்பு, ஸ்தோத்திரம், அங்கு அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவன் தான் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே அதிகாரத்தில் பாருங்கள், நான் 12 முன்னிறுத்த விரும்புகிறேன். நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவர்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. 13 சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆண்டுடைய சிநேகிதனா நட்பு, அதுதான் அன்பு. அவர் சொன்னபடி செய்கிறவன் தான் கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுகிறவன். ஆண்டு கொடுக்கிற அன்பு, நம்ம அவர் அன்பில் நிலைத்திருந்தால் 2 கிஃப்ட்டை நான் வேகமாக சில நிமிடத்தில் சொல்லி முடிக்கிறேன். ரோமர் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்படுகிறபடினாலே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த ஆவினால தேவ அன்பு நம்முடைய இறுதியில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால, அந்த அன்பு மேலே, அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லையா? அப்போ நம்முடைய அன்பு, தேவ அன்பு ஆண்டவரே இருதயத்தில் ஊற்றான் பாருங்க. அந்த அன்பு நமக்குள்ள பொங்கி பொங்கி வளரணும். அது ஸ்தோத்திரம் நதியாய் பாயணும். ஸ்தோத்திரம். அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கும்பொழுது தான் பிறரை நேசிக்கிற அன்பு, தன்னை நேசிக்கிற அன்பு. தன்னை நேசிக்கிற என்ன? தன்னை அழகு பார்த்து அலங்கரித்து நம்ம ஒரு ஸ்டேட்டஸில் வச்சுட்டு நம்ம எல்லாரும் பார்க்கும்படி நம்முடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையை, நம்ம முகத்தை அல்லது நம்முடைய காரியங்களை நம்ம செய்வோம் என்றால் அது தன்னை நேசிக்கிற அன்பு அல்ல. தன்னை நேசிக்க என்பது நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது, நம்ம பாவத்தில் விழுந்துடக்கூடாது, நம்முடைய ஆத்துமா ஆவியும் சரீரத்தை நம்ம ஸ்தோத்திரம் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நம்மை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத கிறிஸ்துவுக்கு பயந்து தீமை விட்டு விலகிறதான் நம்ம நேசிக்கிற அன்பு. அந்த அன்பு தான் பிறருக்கு கொடுக்கணும். ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுவான், ஆனால் அவன் தான் கிறிஸ்துவின் அன்பு. அதுதான் ஆண்டு சொல்றாரு. ஒரு பெரிய ஐஸ்வர்யம் வர்றான், அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நான் பரலோகத்துக்கு வர வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்போது ஆண்டு 10 கற்பனைகளையும் கட்டளைகளையும் சொல்லும் பொழுது, இவைகளெல்லாம் நான் சின்ன வயது முதற்கொண்டு நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டரை பார்த்து சொல்றான். அப்ப ஆண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவன் என்னை இவ்வளவாய் நேசிக்கிறான்னு சொல்லிட்டு நான் இதை விட ஒரு படி மேலே செய்யணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டு கொடுக்கிற வார்த்தை இன்னைக்கு எனக்கு ஆச்சரியமாகவும் அறிவு கெட்டாத புதிராகவும் இருக்கிறது. என்னன்னா, அவர் இதை விட நான் ஒரு மேலான பணி செய்யணும்னு சொல்லும்போது நான் வேற காரியத்தை யோசித்தேன். இப்படியெல்லாம் சொல்லுவாரும் ஒரு கற்பனைக்கு பண்ணி பார்த்தேன். இப்படி செஞ்ச ஆண்டு என்ன சொல்லியிருப்பான்னு யோசித்து பார்த்தேன், நம்முடைய மனித சிந்தனையின்படி. ஆனால் ஆண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டு அங்கே வேதத்தில் சொல்லப்படுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உனக்குள்ளதை எல்லாத்தையும் நீ வித்துட்டு நீ தரித்திரத்தில் கொண்டு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா, அப்போது நீ பரலோகத்தில் உயர்ந்த இடத்துல இருப்பேன்னு சொல்லும் பொழுது, அவன் மிகுந்த ஐஸ்வர்யவனாக இருந்ததுனால தான் சொத்தை விற்க மனசு இல்லை, அதை விற்று மற்றவனுக்கு கொடுக்க மனசு இல்லை. அதனால் ஆண்டு சொல்லாரு, ஊசியின் காதலில் ஒட்டகம் நுழைஞ்சிட்டா ஐஸ்வர்யவன் பரலோகத்துக்கு நுழைஞ்சிடுவான்னு சொல்லி ஒரு வார்த்தையை முடிக்கிறார். அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம நேசிக்கிற நேசம் எப்போ பிறருக்கு போய் முடியுதோ அதுதான் பரலோகத்தில் உயர்ந்த இடத்தை பெறும். ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் சத்தம் அல்லேலூயா. ஆண்டு அவர் அன்பை நமக்கு இருதயத்தில் பரிசுத்தாவின் மூலம் ஊற்றுறாராம். அந்த ஆவியனோடு இணைஞ்சிங்கன்னா அந்த அன்பில் வளர 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 உங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்துவார். 2வது கிஃப்ட்டை நான் சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் ஸ்தோத்திரம் 13ஆம் அதிகாரம் அங்கு 11வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அங்கு 2 கொரிந்தியர் 13:11 சொல்லுகிறது, கடைசியாக சகோதரர்களே சந்தோஷமாக இருங்கள், நற்செய்தி பொருந்துங்கள், ஆறுதல் அடைங்கள், ஏக சிந்தையாக இருங்கள், சமாதானமாக இருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாக இருக்கிற தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா கர்த்தர் நம்ம கூட இருப்பார்.
நீங்கள் அன்பில் நிலைத்திருந்தீங்கன்னா அவர் நம்முடைய அன்பில் நிலைத்திருப்பார். நம்மிலே அவர் நிலைத்திருப்பார் என்றால் நாம் நித்திய ஜீவனை சென்று அடைய முடியும். அப்போ நாம் தேவன் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவின் அன்பு தன் சொந்த குமார் என்று கூட தமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு, அந்த ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் ஆண்டுடைய முழு இருதயத்தோடு நேசிக்கணும். நம்முடைய அன்பை பிறரை நேசிக்கிற அன்பு வேணும். நம்முடைய அவருடைய அன்பு சோதிக்கும் போது சோர்ந்து போகக்கூடாது. மாயமற்ற அன்பு கொடுக்கக்கூடாது. தீமையை வெறுத்து அன்பு செலுத்துறலாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் அன்பில் நடந்து கொண்டு கர்த்தருடைய சீசராய் வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு அவருடைய அன்பை இன்னும் அளவில்லாமல் ஊற்றி நம்மோடு கூட இருந்து நித்திய ஜீவன் போகிற வரைக்கும் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.